ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் டூ, டஸ், டிட் அப்படின்ற எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அதோட நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணிடலாம். டூ, டஸ் இது ரெண்டும் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். டிட் வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். டூ, டஸ் இது ரெண்டும் பொதுவாக உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்குமா, இல்லை இந்த விஷயம் தெரியுமா, பொதுவாக அந்த விஷயம் ட்ரை பண்ணுவீங்களா, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது டூன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணுவோம். அதே இது டிட்டுன்றது பாஸ்ட்டில் இந்த விஷயம் நீங்கள் பண்ணீங்களா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம டிட் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து அதோட நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டோன்ட் யூ லைக் பீட்சா? உங்களுக்கு பீட்சா பிடிக்காதா? இப்போ நம்ம புதுசாக ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு அவன் பீட்சா சாப்பிடல அப்படிங்கும்போது உங்களுக்கு பீட்சா பிடிக்காதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம்? ஆமாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம், இல்லை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது பொதுவாக ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்கும்போது இதை யூஸ் பண்ணுறோம். இது நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்றதுனால பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறோம். அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். டோன்ட் யூ லைக் பீட்சா. இப்போ டோன்ட் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப், அதாவது ஆக்சிலரி வேர்புக்கும் லைக் அப்படின்ற மெயின் வேர்புக்கும் நடுவில் சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே, கேள்வி வாக்கியம்னாலே எப்பவும் ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். டசன்ட் ஷீ ப்ளே த கிட்டார்? அவள் கிட்டார் வாசிப்பது இல்லையா? அப்போது நம்ம டூ, டஸ் இது ரெண்டுமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினோட சென்ஸ் எப்படி இருக்குன்னா, அவள் வந்து பொதுவாக கிட்டார் வாசிப்பா, இப்போ இந்த டைமில் ப்ரெசென்ட்டில் அவள் கிட்டார் வாசிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது டசன்ட் ஷீ ப்ளே த கிட்டார் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். ஓகேங்களா? இங்கே ஹெல்பிங் வேர்ப் வந்து டசன்ட், மெயின் வேர்ப் வந்து ப்ளே, இது ரெண்டுக்கும் நடுவில் ஷீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் இதை நம்ம கேள்வி வாக்கியம் அப்படின்னே சொல்ல முடியும். இந்த ஸ்ட்ரக்சர் மாறுச்சுன்னா இது கேள்வி வாக்கியமா இல்லை வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் வந்து அவள் கிட்டார் வாசிப்பது இல்லையா அப்படின்னு இருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆமாம் அவள் கிட்டார் வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? இல்லை அவள் கிட்டார் வாசிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதனால தான் இதை வந்து நம்ம எஸ்ஆர்னோ கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிடின் தே அட்டெண்ட் த மீட்டிங்? அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையா? அப்போது அவங்க கூட்டத்தில் கலந்துட்டு இருந்தாங்கன்னா இது பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? அந்த பாஸ்ட்டில் நடந்த ஆக்ஷனை எஸ்ஆர்னோ டைப்பில் நம்ம கேள்வியாக கேட்குறோம். ஓகே, அப்போ அவங்க அட்டன் பண்ணாங்க அப்படின்னா இல்லை ஆமாம் அவங்க கலந்துக்கல அப்படின்னு சொல்லலாம். அட்டன் பண்ணலை அப்படின்னா ஆமாம் கலந்துக்கல அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒருவேளை அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா நோ அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு கிளியராக சொல்லிடுறேன். டிடின் தே அட்டன் த மீட்டிங் அப்படிங்கும்போது அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்க கலந்துக்கல, பிகாஸ் இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? அதனால் ஆமாம் அவங்க கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா இல்லை அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், டோன்ட் வி ஹாவ் எனஃப் டைம்? நமக்கு நேரம் போதவில்லையா? இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து பாருங்கள், வீன்ற சப்ஜெக்ட். ஓகேங்களா? வீன்றது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல டூ தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் இங்கே நெகட்டிவ் ஃபார்மில் டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா டஸ் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் ஃபார்மில் டஸ்ன்ட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கணும். இது ப்ளூரல் அப்படின்றதுனால டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து டைம் போதாதா அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஓகே, அப்போ இல்லை ஒருவேளை போதாது அப்படின்னா ஆமாம் போதாது அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை போதும் அப்படின்னா இல்லை இந்த டைமே நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். கொஸ்டின் என்னது? டோன்ட் வி ஹாவ் எனஃப் டைம்? நமக்கு நேரம் போதவில்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின், டசன்ட் ஹீ நோ த ஆன்சர்? அவருக்கு பதில் தெரியாதா? அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்கள், ஹீன்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். அதனால் இங்கே டசன்ட்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே டசன்ட் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப், நோன்றது மெயின் வேர்ப். ரெண்டுக்கும் நடுவில் ஹீன்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு. இப்போ அவருக்கு பதில் தெரியாதா அப்படின்றதான் கேள்வி. அவருக்கு பதில் உண்மையிலே தெரியாது அப்படின்னா நம்ம வந்து ஆமாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை அவருக்கு தெரியும்னா இல்லை அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிடன்ட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்? நீங்கள் உங்கள் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லையா? அப்போ இந்த இடத்துல இது வந்து பாஸ்ட் டென்ஸில் நேற்று வந்து நீ ஹோம்ஒர்க் பண்ணலையா அப்படின்னு கேட்டோம்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் தான் இது. ஓகேங்களா? நீங்கள் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லையா அப்படிங்கும்போது அவன் பாஸ்ட்டில் இந்த விஷயம் பண்ணலையா அப்படின்னு கேட்குறோம். அப்போ அவன் உண்மையிலே அவன் பண்ணலை அப்படின்னா ஆமாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்ல போகிறான்.
ஒருவேளை பண்ணியிருந்தான்னா இல்லை நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், டோன்ட் தே லைக் ஸ்விம்மிங்? அவர்களுக்கு நீச்சல் பிடிக்கவில்லையா? அப்போது டூ டஸ் இது ரெண்டும் நம்ம ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஸ்விம் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க, குளிச்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து பேசிக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க ஸ்விம் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்விம் பண்ண பிடிக்கலையா அப்படின்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும், கரண்ட்டாக அவங்க ஸ்விம் பண்ணாமல் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஸ்விம்மிங் பண்ண பிடிக்கலையா அப்படின்னு கேட்போம்ல, அந்த சென்ஸில் தான் வந்து இந்த கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? டோன்ட் தே லைக் ஸ்விம்மிங் அப்படிங்கும்போது அவர்களுக்கு நீச்சல் பிடிக்கவில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டசன்ட் ஷீ ஸ்பீக் ஸ்பானிஷ்? அவள் ஸ்பானிஷ் பேசவில்லையா அப்படின்றதான் கேள்வி. இங்கே அவள் ஸ்பானிஷ் பேசியிருந்தானா இல்லை அவள் ஸ்பானிஷ் பேசினா அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை அவள் பேசலைன்னா ஆமாம் அவள் ஸ்பானிஷ் பேசலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே டசன்ட், ஷீன்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ டசன்ட் அப்படின்ட்டு ஒரு சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிடன்ட் வி விசிட் த மியூசியம்? நாங்கள் அருங்காட்சியகத்தை பார்க்கவில்லையா? இப்போ அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 பேர் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் பர்சன் தான் வந்து மியூசியம் போனது, இதில் தேர்ட் பர்சன் வந்து இந்த ஃபஸ்ட் பர்சன் மியூசியம் போனதுக்கான சாட்சி. ஓகேங்களா? இப்போ செகண்ட் பர்சன் வந்து ஃபஸ்ட் பர்சனை பார்த்து சொல்கிறான், நீ ஒன்றும் மியூசியம்லாம் போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது ஃபஸ்ட் பர்சன் வந்து தேர்ட் பர்சனை பார்த்து கேட்குறான், நாங்கள் மியூசியம் போகலையா அப்படின்னு கேட்பான்ல, அந்த சென்ஸில் தான் வந்து இந்த கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? நாங்கள் அருங்காட்சியகத்தை பார்க்கவில்லையா அப்படின்ற மாதிரி சென்ஸில் இந்த கொஸ்டின் இருக்குது. அப்போ இவன் வந்து அருங்காட்சியகத்தை பார்த்துருந்தான்னா அந்த தேர்ட் பர்சன் என்ன சொல்லுவான், இல்லை அவன் வந்து மியூசியம் வந்து போனான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒருவேளை இவன் வந்து மியூசியம் போகலை அப்படிங்கும்போது அந்த தேர்ட் பர்சன் என்ன சொல்லுவான், ஆமாம் நீ வந்து மியூசியம் போகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து வி அப்படின்றது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட், இது வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றனால நமக்கு அது கவலை இல்லை. ஓகேங்களா? சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நமக்கு பாஸ்ட் டென்ஸில் ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். 10th கொஸ்டின், டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? உங்களுக்கு வழிமுறைகள் புரியவில்லையா? அப்போ இந்த இடத்துல யூ அப்படின்றது தான் உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? நீ அப்படின்னாலும் யூ தான் சொல்லுவோம், அதே இது நீங்கள் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும் யூ தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூவை எப்போவுமே ப்ளூரல் சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, அதனால இங்கே டூ வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த யூன்றது ஒரே ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நிறையா பேராக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம யூவை மட்டும் ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்கே டோன்ட்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு வழிமுறைகள் புரியவில்லையா அப்படின்றது தான் கேள்வி. ஒருவேளை புரியலை அப்படின்னா ஆமாம் எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். ஒருவேளை புரிஞ்சிருந்ததுன்னா இல்லை எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது ஒருவேளை புரிஞ்சிருந்ததுன்னா நோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம், இல்லைன்னா எஸ் ஐ டோன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டசன்ட் ஹீ என்ஜாய் வாட்சிங் மூவிஸ்? அவர் திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் காட்டவில்லையா? அப்போங்க ஹீன்றதான் சப்ஜெக்ட், அது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ டசன்ட் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அவர் திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் காட்டவில்லையா, அதுதான் வந்து கொஸ்டின். அவர் வந்து ஆர்வம் காட்டலை அப்படின்னா ஆமாம் ஆர்வம் காட்டலை அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இல்லை ஆர்வம் காட்டினார்னா இல்லை ஆர்வம் காட்டினார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிடன்ட் இட் ரெயின் எஸ்டர்டே? நேற்று மழை பெய்யவில்லையா அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், மழை பெஞ்சதுன்னா இல்லை மழை பெஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒருவேளை மழை பெய்யலைன்னா ஆமாம் மழை பெய்யலை அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் டூ டஸ் டிட் எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கான நெகட்டிவ் ஃபார்ம். இன்னைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.